டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர், அதாவது எம்டிசி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கிறோம். சார் வந்து டாக்டர் ஜி சுரேஷ் கண்ணன். ஸோ ப்ரொஃபஸர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இன்றைக்கி பொதுவாக வந்து அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துருக்காரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கைட் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எஜுகேஷன் விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேரியர் கைடன்ஸ்லையாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கட்டும், அவ்வளோ இடத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவர் சார்கிட்ட தான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் டு மெக் டிசைன் கன்சல்டன்சி. ஸோ பொதுவாக இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் டொமைனில் பர்டிகுலராக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் பேஸ்டாக வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பசங்களுடைய ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. சில எண்டில் பார்த்திங்கன்னா பசங்களுடைய ஆர்வம் அதிகரிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கி பொதுவாக என்ன வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக வர்றவங்களுக்கு வந்து ஒரு அகாடமிஷனாக வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? எந்த மாதிரி சார்? பொதுவாக எந்த காலேஜில் கேட்டகரியெல்லாம் கிடையாதுங்க சார். எல்லா காலேஜ்லேயுமே வந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது பிளேஸ்மெண்ட் சார். ஒன்லி 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹையர் எஜுகேஷன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதெல்லாம் போகிறாங்க. ஓகே. இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்து ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. அவங்க ஃபாதர் கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சில பேர் வந்து ஸ்டார்ட் அப் போகிறாங்க. ஓகே. அது ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இன்னொரு கேட்டகரி 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. அவங்க வரும்போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹையர் ஸ்டடீஸ் இன் அப்ராட், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி. ரிமைனிங் 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து தே நீட் பிளேஸ்மெண்ட். ஓகே. கம்பல்சரியாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் குறையுதுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி சரி. மெக்கானிக்கலில் பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் ப்ரிஃபரிங் மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட் சொல்லி கோர் பிளேஸ்மெண்ட் தான் அவங்க லைக் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுங்க. ஓகே. தே டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஐடி செக்டர். ஓகே. ரிமைனிங் 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட்ஸ், அது கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் தே ஆர் ப்ரிஃபரிங். ஓகே சார். ஓகே. பிளேஸ்மெண்ட் இல்லாத டைமில் தான் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் ஐடி செக்டர் சார். அதர்வைஸ் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் கோர் ஜாப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி. இதுதான் இப்போ இருக்கிற சினாரியோ சார். ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் சார். ஓகே. வெளியில் போயிட்டு அவங்க காம்படிஷன் இஸ் வெரி ஹியூஜ். பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குங்க சார்? இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஹை எண்ட் கம்பெனிஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குங்க சார்? பேசிக்காகவே எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ட்ரீம் கம்பெனின்னு வச்சுருக்காங்க. சரி சார். அந்த ட்ரீம் கம்பெனி அந்த எம்என்சி கம்பெனியாக இருக்கலாம், ஐஓசி, இந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர்ஸாக இருக்கலாம். சரி. இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் தே ஆர் ப்ரிஃபரிங் சார். ஓகே. பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்ஸ் இருக்கக்கூடாது, 80% இருக்கணும். சரி. இதெல்லாம் சம் கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஓகே ஓகே சார். பட் மோஸ்ட்லி 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர்ஸ் இதெல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை தான் ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. ஓகே சார். அது போக வந்து ரிமைனிங் ஒரு 30 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வர்றாங்க சார். சரி சார். நவடேஸ் ஏன்னா பிகாஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. சரிங்க சார். இப்போ இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. சரிங்க சார். பட் நவடேஸ் கம்பெனிஸ் இன்ஜினியர் கோயம்புத்தூர் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் வர்றாங்க. ஓகே. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் வர்றாங்க சார். அது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எஸ்பெஷலி. சரி. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் இப்போ ஆஸ் ஆர்என்டி சைட்லேருந்து நான் பார்க்குற போதுங்க சார், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரிக்குவயர்மெண்ட்டே என்னென்னா, இப்போ ஒரு பசங்க படித்து வராங்க அப்படின்னா சில பேசிக் குவாலிட்டிஸ்ன்னு இருக்கணும் சார். அது இருந்துன்னா தான் இண்டஸ்ட்ரி இது அவங்க நினைக்கிறத வந்து அட்டைன் பண்ண முடியுதுங்க சார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹை அண்ட் எம்என்சி கம்பெனிஸும் சரிங்க, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் சரிங்க, நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டொமைன், அது குவாலிட்டியாக இருக்கலாம், இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், டெஸ்டிங்காக இருக்கலாம், ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஃபேப்ரிகேஷன் செக்டாரில் இருக்கலாம், டிசைனில் இருக்கலாம், ஆர்என்டியில் இருக்கலாம், எதில் இருந்தாலுமே நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் கான்செப்டாக இருக்கட்டும், டிசைன் கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த எதிர்பார்ப்புகள் வந்து இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருக்குதுங்க சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது இல்லைன்னா லோயஸ்ட் சேலரி கொடுக்குறாங்க சார். ஓரளவுக்கு நல்ல ஸ்கில் இருந்ததுன்னா மோர் தென் 35-40,000 சேலரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க சார். அப்படி இல்லைன்னா மினிமம் 10,000 இருந்தாங்க சார் சேலரி கொடுக்குறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கணும் சார்? ஆஸ் அ அகாடமிஷியனாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்?
சார் பேசிக்கலாக இப்போ நாங்கள் யூஜி முடிச்சு நாங்கள்லாம் வரும்போது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஜிஇடியாக ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து தே யூஸ் டு கிவ் ட்ரைனிங்ஸ் 6 months ஆர் 1 year. அவங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தே வில் போஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் ஓகே ஓகே சார் ரெக்வயர்ட் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே ஓகே பட் இப்போ வந்து கம்பெனிஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வந்து தே லுக் ஃபார் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். எஸ் ஸோ டைரெக்டாக வந்தால் வந்து வித்தவுட் எனி ட்ரைனிங் அவங்க டைரெக்டாக வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரைட் நோ. ஓகே அப்போ அது எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியல. இந்த அகடமிக்ஸில் நாங்கள் என்னால் பண்ண முடியல. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சார், இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 45 hours அப்படின்னா அந்த 45 hours எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா சப்ஜெக்டை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஓகே அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நாங்கள் டீச் பண்ணுறோம், சரி அதோட கான்செப்ட்ஸ் டீச் பண்ணுறோம், அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். சரி அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு ரெடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து எங்களால் அகடமிக்ஸ்னால 100% பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ உங்களை மாதிரி இப்போ மிட் டிசைன் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாங்க சார் ஸோ நீங்கள் எல்லாம் இதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா சரி அந்த கேப் இருக்குதுங்க. அந்த கேப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து தேர் ரெடி ஃபார் இண்டஸ்ட்ரி. ஓகே சார் ஆக்சுவலாக எங்களால் அகடமிக்ஸில் வந்து நாங்கள் அகடமிக்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. சரி வி ஆர் அனேபிள் டு ப்ரொடியூஸ் இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸ். ஓகே ஐ ஃப்ராங்க்லி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஓகே ஓகே வி ஹாவ் லிமிட்டட் டைம். இந்த லிமிட்டட் டைம்குள்ளே வி ஆர் ஏபிள் டு மேக் தம் நாலேஜபிள். ஓகே ஓகே பட் இண்டஸ்ட்ரி ரெடியாக பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்படி எங்கள் சிஇடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 credit கோர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, டிசைனில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, இது எல்லாமே அந்த 20% கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகே சார் அதே மாதிரி நீங்கள் மற்ற காலேஜுக்கும் இதே மாதிரி அந்த கேப்புங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்ஸ்டியூஷன் சார். இப்போ சிஐடியில் 20% கேப் இருக்குன்னா சம் அதர் இன்ஸ்டியூட் 30% கேப் இருக்கும், சில இதில் 40% கேப் இருக்கும். சரி அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த ரிசர்ச் அந்த கேப்பை நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுத்தோம்னா அப்போ தான் வந்து irrespective ஆஃப் தி காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக டெவலப் பண்ண முடியும். ஓகே ஓகே வித் யுவர் சப்போர்ட் ஒன்லி நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து அகடமிஷியன்ஸ் எங்களால் 100% இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் பண்ண முடியாது. ஓகே சார்